السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال النبي صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் வற்றாத பெருங்கருணையும் நம் உயிரினும் மேலான பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அன்னலாரை மார்க்க விஷயங்களில் தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபி தோழர்கள், நபி தோழியர்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த ஜுமாவுடைய தினத்தில் இந்த நன்மையை முழுமையாக அடையும் நோக்கத்தில் ஆரம்ப நேரத்திலே வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்களுக்காக வேண்டி மறுமையினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தேர்வு செய்து இந்த மறுமையினுடைய வாழ்க்கையில் வெற்றியடைய வேண்டும், அதற்காக வேண்டி இந்த உலகத்தில் சில விஷயங்களை மனிதர்கள் செய்ய வேண்டும், சில விஷயங்களை வாழக்கூடிய நிலையில் அவர்கள் செய்யக்கூடாது என்று தன் புறத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதர்களை ஏற்படுத்தி அந்த தூதர்கள் மூலமாக மனிதர்களுக்கான எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஏராளமான உபதேசங்கள் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே இந்த உம்மத்திற்கு தூதராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய சொல்லின் மூலமாக அவர்களுடைய செயலின் மூலமாக ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அத்தௌபா என்ற அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது,
ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலத் தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இறை நிராகரிப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள் வெறுத்த போதிலும் கூட அல்லாஹுதான் இந்த தூதரை நேர் வழியை கொண்டும் சத்தியத்தை கொண்டும் அல்லாஹ் அனுப்பியிருக்கின்றான். என்ன காரணத்துக்காக வென்றால், இருக்கக்கூடிய ஏனைய மார்க்கங்களை விட எல்லாம் இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவன்தான் இந்த தூதரை தன் புறத்திலிருந்து நேர் வழியை கொடுத்து சத்திய கொள்கையை கொடுத்து அல்லாஹ் அனுப்பியிருப்பதாக தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நேர் வழியை தானும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும், கியாமத்து நாள் வரையிலும் வரக்கூடிய எல்லா மக்களும் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாளில் ஏராளமான உபதேசங்களை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார்கள். நபித்துவத்திற்கு முன்னதாக இருந்தாலும் சரி, நபித்துவம் பெற்ற பிறகாக இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் ஆகச் சிறந்த ஒரு நல்ல மனிதராக, நல்ல ஒரு தேர்ந்த ஒரு வழிகாட்டியாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த சமூக சூழலாக இருந்தாலும் சரி, ஆன்மீக தலைவராக மட்டுமல்லாமல் ஆட்சி தலைவராக இருந்த போதிலும் கூட தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அம்சங்களிலும் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இவ்வாறு இருக்க முடியுமா, இப்படிப்பட்ட நிலையில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா என்று அனைவருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எல்லா நிலையிலும் ஒரு சிறந்த ஒரு மனிதராக வாழ்ந்து மரணித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுடைய ஆட்சியினுடைய அந்த தன்மையை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், இன்றைக்கு பெரும்பாலான நிலையிலே ஒரு ஆட்சி தலைவரிடத்திலே எல்லா மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய சில அம்சங்கள் என்று இருக்கும். இப்படி எந்த அடிப்படையெல்லாம் மக்கள் விரும்புகின்றார்களோ அந்த அளவிற்கு ஒரு உன்னதமான ஒரு ஆட்சியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் செய்து காண்பித்திருக்கின்றார்கள். ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்கின்றார்கள். மதீனாவிற்கு சென்று ஆட்சியை அமைத்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த 10 ஆண்டுகளிலே மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அந்த கட்டத்திலே நிர்ணயித்தார்கள். தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் எதிரிகள் கூட இவரை ஒரு சிறந்த மனிதன் என்று பாராட்டக்கூடிய அளவிற்கு, எதிரி நாட்டை சேர்ந்தவர்கள் கூட இவர்களுடைய ஆட்சியை பாராட்டக்கூடிய அளவிற்கு அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஆட்சி என்பது தன்னலமற்றதாக, பொதுநலம் மிக்க ஒரு ஆட்சியாக, ஒப்பற்ற ஒரு ஆட்சியாக அல்லாஹுடைய தூதருடைய அந்த ஆட்சியை நாம் பார்க்க முடியும். அதுல மிக முக்கியமான சில அம்சங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எப்போதுமே மக்களோடு சேர்ந்து கலந்து வாழக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கின்றார். மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவராக அல்லாஹுடைய தூதர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். இன்றைய உலகில் நாம் பார்த்தோம் என்றால், ஆட்சியாளர்கள் என்றால் அவர்களுக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். பாமர மக்கள் ஆட்சியாளர்களை இலகுவாக சந்தித்து விட முடியாது. தேர்தல் நேரம் என்று வருகின்ற போது மட்டும்தான் அந்த ஆட்சியாளர்கள் மக்களோடு வந்து கலந்து விடுவார்கள், மக்களை சந்திக்கக்கூடியவர்களா இருப்பார்கள். மறுபடியும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் அந்த ஆட்சியாளரை சந்திக்க வேண்டும் என்றால் அதற்கென்று அந்த 5 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டும். அந்த இடையில் யாரும், சாமானிய மக்கள் யாரும், ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை, ஆட்சியினுடைய உச்சபீடமா இருக்கக்கூடியவர் மட்டும் கிடையாது, அதன் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களை கூட சாதாரண மக்கள் அணுகிவிட முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு தொழுகை என்று வருகின்ற போது எல்லா நேரங்களிலும் பள்ளிவாசல்களிலே மக்களோடு மக்களாக சேர்ந்து இருப்பார்கள். தெருக்களிலே சாதாரண மக்களோடு மக்களாக சேர்ந்து நடமாடக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, மனிதர்களோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் எல்லா நேரங்களிலும் இருந்திருக்கின்றது. ஏராளமான செய்திகளை நாம் தொகுத்து பார்க்க முடியும். அதுல மிக முக்கியமான ஒரு செய்தி புகாரியிலே 6129 வருகின்றது. அனஸ் பின் மாலிக் அறிவிக்கின்றார்கள், இன்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லயுஹாலிதுனா, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எங்களோடு இனிமையான முறையிலே பழகக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஹத்தா யகூல லி அஹில்லி ஸகீரின், என்னுடைய சிறிய வயது தம்பி ஒருத்தன் என்னோடு இருப்பான், அவனை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்பார்கள், யா அபா உமைர் மா ஃபஅலன் நுகைர், அபு உமைரே, உன்னோடு இருக்கக்கூடிய அந்த பாடும் சிட்டுக்குருவி புல்புல் என்ன ஆயிற்று என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அப்படி கூட ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. சின்ன மனிதன் என்று பார்க்க மாட்டார்கள், சிறுவன் என்று பார்க்க மாட்டார்கள். அனஸ் பின் மாலிக் அவர்களை பொறுத்த வரைக்கும்
அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வேலை செய்த பணிவிடை செய்த ஒரு சிறுவன். அந்த சிறுவனுக்கு ஒரு தம்பி ஒருத்தன் இருக்கின்றான். அந்த தம்பி இடத்தில் கூட சிறு வயது பாலகனா இருந்தாலும் கூட அந்த பையனை பற்றி ஒரு ஆட்சி பீடத்தில் இருந்த ஒரு ஆட்சி தலைவர் தெரிந்திருக்கின்றார்கள். அவனிடத்திலே ஒரு சிட்டு குருவி ஒன்றிருந்து என்று தெரிந்திருக்கின்றார்கள். அந்த அளவிற்கு மக்களை உன்னிப்பாக கண்காணிக்கக்கூடியவர்களாக கவனிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ்விடத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த சிறுவனிடத்திலே சென்று கேட்பார்களாம், அபூ உமைரே, உன்னோடு எப்பவுமே ஒரு சின்ன ஒரு குருவி இருக்குமே, அந்த குருவியை இப்போது நான் காணவில்லையே, அதற்கு என்ன ஆயிற்று என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் இது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். விஐபி கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக குழி தோண்டி புதைத்த ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் வாழ்ந்திருக்கின்றார். அவர்களுக்கென்று ஒரு தனி பாதை கிடையாது, அவர்களுக்கென்று சிவப்பு கம்பள வரவேற்பு கிடையாது, தலைவர் வராறு தள்ளி போங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மாதிரியான எந்த ஒரு நிலையும் இல்லாமல் மனிதர்களோடு மனிதர்களாக கலந்து வாழக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஒரு ஆட்சியாளராகத்தான் அல்லாஹ்வுடைய தான் ஆட்சியில் இருந்த எல்லா காலங்களிலும் திகழ்ந்தார்கள் என்கின்ற பல்வேறு செய்திகளை நாம் பார்க்க முடியும். அதனோடு சேர்த்து களத்திலே நின்று மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராகவும் இருந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் களத்திற்கு வருவது என்பது அபூர்வம். அப்படியே சில நேரங்கள்ல மக்களோடு களத்துக்கு வர்றாங்கன்னு சொன்னா அவங்களோடு சேர்ந்து கேமராவும் கூட வரும். என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக வருவாங்க. அது மாதிரியான நேரத்தில் கூட அவர்கள் கேமராவுக்கு முன்னால் நடிப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள், எந்த ஆட்சி தலைவர் எடுத்துக்கொண்டாலும் சரி. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய நிலையை பற்றி பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்களோடு கலந்து நின்று களத்தில் நின்று போராடக்கூடியவர்களாக, எல்லா போர்க்களங்களிலும் தான் முன்னால் நின்று போரிடக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருக்கிற செய்தியை நாம் பார்க்க முடிகிறது. புகாரியிலே 2037 வரக்கூடிய செய்தி, பராவூர் அலிலான் அறிவிக்கின்றார்கள், அகல் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மதீனாவை சுற்றி மிகப்பெரிய அளவிலே ஒரு குழி தோண்டப்படுகின்றது. அந்த இடத்திலே யௌமல் அஹ்ஸாப் யன்குலு துராப், அஹ்ஸாப் போர் நடந்த அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மேனியில் மண் ஒட்டி இருந்ததை நாங்கள் பார்த்தோம். வகது வார துராப பயாது பத்தினிகி, அவர்களுடைய அந்த மண் அவர்களுடைய வயிற்றினுடைய வெண்மை பகுதியை மறைக்கக்கூடியதாக இருந்தது. அந்த நாட்களில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எங்களோடு சேர்ந்து மண்ணை சுமந்து செல்லக்கூடியவர்களாக அந்த அகல் போரில் இருந்தார்கள். ஏன், என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஆன்மீக தலைவரா இருக்கிறாங்க, ஆட்சி தலைவரா இருக்கிறாங்க, சொன்னா செய்யாத மக்களா? இன்றைக்கு பல நேரங்கள்ல பார்ப்போம், ஏன் தலைமை பீடத்தில் இவங்க வேலை செய்வாங்கன்னு சொன்னா தான் செய்தாதான் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் செய்வார்கள் என்ற நிலை இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய நிலை என்பது ஒரு வார்த்தை சொன்னால் அப்படியே கட்டுப்படுவதற்கு தயாராக இருந்த சமூகம். அல்லாஹ்வுடைய தூதருடைய விரல் அசைவுக்காக வேண்டி காத்திருந்த மக்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை அப்படி கிடையாது. அவர்கள் வேலை ஏவினால் செய்வதற்கு தயாராக இருந்த மக்கள். இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தலைவராக இருந்தாங்கன்னு சொன்னா, அஹ்ஸாப் போர்க்களத்துல எல்லா மக்களோடு சேர்ந்து அவர்களும் மண்ணை சுமந்து சென்றார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய வயிற்றினுடைய வெண்மை பகுதியை மண் மறைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் எங்களோடு சேர்ந்து வேலை செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு ஆட்சி தலைவராக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். அது மாதிரி அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்திருக்கக்கூடிய மக்களுடைய நிலையை பார்த்தோம் என்று சொன்னால், குற்றங்களே இல்லாத ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த 10 ஆண்டுகளில் உருவாக்கி மறைந்தார்கள். ஒரு நேரத்தில் ஒரு செய்தியை பார்க்கின்ற புகாரியிலே 3595 வரக்கூடிய செய்தி, அத்தீபின் ஹாத்திம் அறிவிக்கின்றார்கள், ஒரு சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் முறையிட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய பகுதியிலே வழிப்பறி அதிகமாக காணப்படுகின்றது என்று ஒரு நிலையை ஒரு மனிதர் முறையிடுகின்றார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதியை அழைத்து சொல்கின்றார்கள், அதியே, ஹீராவை பற்றி நீங்கள் அறிந்ததுன்றா என்ற கேள்வியை கேட்டார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், ஆனால் அதை நான் பார்த்ததில்லை என்ற பதிலை அதியரில் நான் சொல்லும் போது, ஒரு காலம் வரும், ஒட்டகச் சிவியிலே ஒரு பெண்மணி ஹீராவிலிருந்து காபத்துல்லாவை பணிவிடை செய்வதற்காக, காபத்துல்லாவை சுற்றி வலம் வருவதற்காக வேண்டி, தவாப் செய்வதற்காக வேண்டி ஒட்டகச் சிவியிலே ஹீராவிலிருந்து வருவாள். வரும் வழியிலே
அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அவள் அஞ்ச மாட்டாள், அந்த காலத்தை நீங்கள் உயிரோடு இருந்தால் பார்ப்பீர்கள் என்ற ஒரு செய்தி எனக்கு சொன்னார்கள். அந்த பின்பு அறிவிக்கின்றார்கள், நான் உயிரோடு வாழ்ந்த காலத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு நிலையை என் கண்ணால் நான் பார்த்தேன். ஹீராவிலிருந்து ஒரு பெண்மணி ஒட்டகச்சிவியிலே அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்சாத ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தான் ஆட்சியில் இருக்கும் போதே உருவாக்கினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஒரு மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆட்சி தலைவரிடத்திலே அந்த ஆட்சியாளரிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு. அப்படிப்பட்ட எல்லா நிலையிலும் எல்லா மக்களுக்குமான தன்னுடைய ஆட்சியின் கீழ் தன்னுடைய ஆளுகையின் கீழ் எந்த பரப்பளவிற்கு உள்ள மக்களாக இருந்தாலும் அத்தனை மக்களுக்கான பாதுகாப்பை அல்லாஹ்வுடைய தூதர்கள் தான் வாழும் நேரத்திலேயே உருவாக்கி மறைந்தார்கள் என்கின்ற செய்தியை இது மாதிரியான சம்பவங்கள் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக பார்த்தோம் சொன்னா, ஒரு சட்டம் என்பது ஆட்சியாளர்கள் போடுவார்கள். ஆனால் அந்த சட்டம் எப்படியானதாக இருக்க வேண்டும், எப்படி மக்கள் விரும்புவாங்கன்னு சொன்னா, சட்டத்திற்கு முன் யாராக இருந்தாலும் சமமாக இருக்க வேண்டும். அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஆட்சியாளர் நீதியை வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் பல்வேறு நேரங்களில் பார்த்தோம் என்றால் சட்டம் என்பது எளியவர்கள் மீது இலகுவாக பாய்ந்துவிடும். வலியவராக இருந்தார் என்று சொன்னால் அதற்கென்று ஏராளமான முயற்சிகளை செய்து அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாம் எல்லா ஆட்சிகளிலும் மலிந்து காணப்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், சட்டமாக இருந்தால் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்னால் ஒரே நிலைதான் என்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார். புகாரியிலே அழகான ஒரு செய்தியை பார்க்கின்றோம். ஒரு நேரத்தில் மக்சுமி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி, ஃபாத்திமா பின்த் அல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி திருட்டு காரியத்திலே ஈடுபடுகின்றார்கள். உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்த மக்களுக்கெல்லாம் ஒரு இழுக்கு ஏற்படும் என்ற காரணத்தினால அந்த காலத்தில் இருந்த பெரும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இது சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதரை பேசும். இது ஏதாவது ஒன்று சொல்லி அந்த தண்டனையிலிருந்து இந்த பெண்மணியை காப்பாற்றி விட வேண்டும் என்று ஒரு மசூரா செய்கின்றார்கள். யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று பேசும்போது அதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு யாரும் இதற்கு சரியாக வர மாட்டார்கள் என்று உசாமாவை தேர்ந்தெடுத்து நபிகளாரிடத்திலே பேசுவதற்காக அனுப்புகின்றார்கள். உசாமா வந்து பேசுறாங்க. இது மாதிரியான ஒரு நிலையை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பேசும்போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த நிலையிலே உசாமாவை பார்த்து கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைகளில் ஒரு தண்டனை குறித்து இடத்தில் நீங்கள் பேசுகின்றதா? வைமுல்லா, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கின்றேன், லவ் அன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மது சரகத், ஃபாத்திமா பின்த் அல் அஸ்வத் கிடையாது, இந்த முஹம்மதினுடைய மகள் ஃபாத்திமா அவர்கள் திருடினாலும் நான் அவர்களுடைய கரத்தை துண்டித்து விடுவேன். ஏனென்றால் சட்டம் என்றால் அனைவருக்கும் சமம். ஃபாத்திமா பின்த் அஸ்வத் நீங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண்மணி என்றதனால தானே வந்து பேசுறீங்க. அல்லாஹ்வுடைய தண்டனைகள்ல ஒரு தண்டனை என்று கூட பாராமல் வந்து பேசுறீங்களா? அந்த பெண்மணி மட்டும் கிடையாது, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் கூட இந்த முஹம்மதினுடைய ஆட்சியில் சட்டம் என்றால் சமம்தான். அவள் திருடினாலும் நான் அவர்களுடைய கையை துண்டித்து விடுவேன் என்று சொன்ன அளவிற்கு ஒரு ஒப்பற்ற தலைவரை வாழ்நாளில் யாரும் பார்த்திருக்கவே முடியாது. எந்த ஒரு ஆட்சியாளரை எடுத்துக்கொண்டாலும் இந்த அளவிற்கு தன்னுடைய ஆட்சியில் நீதியை நிலைநாட்டக்கூடிய, நீதி என்றால் இதுதான் நீதி என்று அனைத்து மக்கள் மத்தியிலும் பேசக்கூடிய அளவிற்கு பேசிடலாம், வாய் மூலமா சொல்லிடலாம். எல்லா நேரத்திலும் பேசுவது சிரமம் கிடையாது, நடைமுறைக்கு கொண்டு வருவது என்பது மிக மிக கஷ்டமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்றால், அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சட்டம் என்றால் சமம்தான் என்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய ஒரு ஆட்சியின் மூலமாக ஏற்படுத்திய ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவராகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுக்கின்றார். அது மாதிரி இன்றைக்கு மற்றொரு நிலையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு ஆட்சியாளர் என்று இருக்கும் போது தன்னுடைய நாட்டில் தன்னுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய நிலையில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லா மக்களுடைய விருப்பமாக இருக்கும்.
தான் ஆட்சி செய்கின்றோம், தன்னுடைய ஆட்சியின் கீழ் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதுதான் ஒரு ஆட்சியாளனுடைய ஒரு இலக்காக இருக்க முடியும். இன்றைக்கு நாம வாழக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு நேரங்கள்ல பார்ப்போம், எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் ஆளும் கட்சியை பார்த்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இவர்கள் ஆட்சியிலே என்னென்னவெல்லாம் ஊழல் செய்தார்கள். மாறி இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க மட்டுமா செஞ்சோம், நாங்க செய்யவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அவர்களுடைய ஆட்சியில் என்னென்னவெல்லாம் செய்தார்கள் தெரியுமா என்று அவர்களுடைய குற்றங்களை எல்லாம் எடுத்து அடுக்குவார்கள். இப்படியே மாறி மாறி அவர்களுடைய குற்றங்களை அடுக்கிக் கொண்டே போவார்களே தவிர நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் துளி அளவு கூட மக்களுடைய பணத்தை நாங்கள் கபலீகரம் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆட்சியும் நான் பார்க்க முடியாது, எந்த ஒரு கட்சியையும் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ஆட்சி என்று இருக்கும் போது அந்த ஆட்சி தலைவருடைய தலையாய ஒரு வேலை என்னவென்று சொன்னால் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தன்னலமிக்க ஒரு தலைவராக அல்லாஹ் கொடுத்தவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்கிறார். சஹாபாக்கள் பார்த்து பல நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலையை பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றது. புகாரியிலே 6550 வரக்கூடிய செய்தி அனசரில் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்ந்த நேரத்தில் அவர்கள் மரணிக்கும் வரை உணவு சாப்பிட்றாங்கல்ல, அந்த உணவு உண்ணக்கூடிய மேசையில் அமர்ந்து நபிகளார் உணவு உண்டு நாங்கள் ஒருபோதும் பார்த்தது கிடையாது. மேசை இருக்குல்ல, உணவு அருந்துவதற்கென்று ஒரு மேசை, பல லட்சங்கள் அதற்காக செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பல ஆயிரங்கள் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பாட்டுக்காக உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நாற்காலி, ஒரு மேசை. சஹாபாக்கள் சொல்றாங்க, நபிகளாருடைய வாழ்க்கையில் அவர் ஆட்சியாளராக இருந்த போதும் கூட அவருடைய வாழ்நாளில் ஒரு நாளும் அவர்களுடைய மரணிக்கக்கூடிய மரணம் வரைக்கும் ஒரு நாளும் மேசையில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் உணவு சாப்பிட்டு நாங்கள் பார்த்ததே கிடையாது. அதற்கு பிறகு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய வாழ்நாளில் மரணம் வரைக்கும் மிருதுவான ஒரு ரொட்டியை சாப்பிட்டு நாங்கள் பார்த்தது கிடையாது. ரொட்டி சாப்பிடுவாங்கல்ல, அந்த ரொட்டி கூட எப்படி இருக்குன்னு சொன்னா கஷ்டப்பட்டு மென்று சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு கரடு முரடானதான் இருக்கும். அதை மிருதுவாக்கக்கூடிய ஒரு பொருளை கூட அவர்கள் பெற்றிருக்கவில்லை. எந்த நிலை வரை? அவர்கள் மரணிக்கக்கூடிய நிலை வரைக்கும் இதுதான் நிலையாக இருந்தது என்று சஹாபாக்கள் பார்த்து அறிவிக்கின்றார்கள். நபிகளாருடைய மனைவி அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தாராகிய நாங்கள் எங்களுடைய வீடுகளில் உணவு சமைக்காமல் 1 மாத காலம் எங்களை கழிந்திருக்கும். 1 மாத காலம் நபிகளாருடைய அன்னைகளுடைய வீட்டில எப்படிப்பட்ட நிலை இருக்குன்னு சொன்னா அடுப்பு பத்த வச்சிருக்க மாட்டாங்க சாப்பாட்டுக்காக வேண்டி. இன்னைக்கு பல வீடுகளில் அடுப்பு பத்த வைக்கக்கூடிய நிலை என்பது இல்லாம இருக்கும். ஆனால் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய மக்களாக தான் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி சொன்னா சாப்பாட்டுக்காக வேண்டி உணவு சமைப்பதற்காக வேண்டி அடுப்புகள் பத்த வைக்கப்பட்டிருக்காது. 1 மாத காலம் அவங்களுடைய உணவு என்னவா இருக்குன்னு சொன்னா பேரித்தம்பளத்தை மட்டுமே சாப்பிடக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. ஆனால் மக்களுடைய நிலை அப்படி இருக்காது. மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அணுகி தங்களுடைய வாழ்வாதாரம் குறித்து கேட்கும் போதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இருந்தால் வாரி வாரி மக்களுக்காக வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தன்னிடத்துல என்ன இருந்தாலும் மக்களுக்காக தூக்கி கொடுத்துருவாங்க. தான் சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய குடும்பத்தார் சாப்பிடாவிட்டாலும் பரவாயில்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா பைத்துல் மாலுக்கு சொந்தமான எதுவாக இருந்தாலும் தன்னுடைய வாரிசுகளுக்கு தன்னுடைய குடும்பத்திற்கு அது ஹராம் ஆகுமானது கிடையாது. நான் மரணித்த பிறகும் கூட என்னுடைய குடும்பத்தாருக்கு பைத்துல் மாலை சேர்ந்த எதுவும் போய் சேரக்கூடாது என்று ஹராமாக ஆக்கிவிட்ட நிலையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு கூட பாத்திமா போய் ஆட்சியாளராக இருந்த அபூபக்கரிடத்திலே கேட்பார்கள், வறுமை நிலையில் இருக்கிறோம், எங்களுக்காக நீ ஏதாவது கொடுங்கள் என்று சொல்லும் போது நபிகளாரை பின்பற்றிய ஒரு உத்தம தோழர் என்ற அடிப்படையில் அபூபக்கர் என்ன பண்ணுவோம் சொன்னா மறுத்துருவாங்க. இல்லை இல்லை, என்னுடைய தோழர் உங்களுடைய குடும்பத்திற்கு இதை ஹராமாக ஆக்கி விட்டார்கள், நான் அதற்கு ஒருபோதும் மாறு செய்ய மாட்டேன் என்று தன்னுடைய குடும்பத்திற்கென்று எதுவுமே சேர்த்து வைக்காத ஒரு நிலையில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். மற்றொரு செய்தியை பார்த்தேன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்த போது அவர்கிட்ட என்ன இல்லைன்னு சொன்னா மா தரக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனாரன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்த போது அவரிடத்திலே வெள்ளி காசு கிடையாது,
வலா திருகமன் தங்க நாணயம் கிடையாது, வலா அப்தன் அவருக்கென்று அடிமைகள் கிடையாது, வலா அமத்தன் எந்த செல்வமும் கிடையாது. நபிகளார் மரணிக்கும் போது அவரிடத்தில் இருந்த சொத்து என்னவென்றால் பைலா என்ற ஒரு கோவேறு கழுதை இருந்தது, நபிகளாருடைய ஆயுதங்கள் இருந்தது. அதோடு சேர்த்து வழிப்போக்கர்களுக்காக வேண்டிய சொந்தமாக ஆக்கப்பட்ட சதக்காவாக ஆக்கப்பட்ட ஒரு நிலம், இது மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மரணிக்கும் போது அவரிடத்தில் இருந்தது. இதை வைத்து ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அவர்களுடைய மனைவிமார்களுக்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ இதை வைத்து எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் இல்லாத சொத்துக்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எல்லாம் தனக்கென்று சொத்துக்களை தேடி தேடி சேர்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோமா இல்லையா? தனக்கு மட்டுமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தாருக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு என்று அடுத்து வரக்கூடிய 7 தலைமுறைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர் நிலை சொத்துக்களை எப்படியாவது சேர்த்து விட வேண்டும், அடுத்து நாம ஆட்சிக்கு வருவோமா இல்லையா என்று தெரியாது, வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா என்று தெரியாது. வாய்ப்பு இருக்கும் போதே அனைத்தையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எந்தெந்த ரீதியில் எல்லாம் சொத்துக்களை எல்லாம் சேர்க்க முடியுமோ எல்லா அம்சங்களையும் பின்பற்றி தன்னுடைய தலைமுறைகளுக்காக வேண்டி சொத்துக்களை எல்லாம் சேர்க்கக்கூடிய அளவிற்குத்தான் எல்லா ஆட்சியாளர்களையும் இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர் மட்டும் கிடையாது. வரலாறுகளை திருப்பி பார்க்கும் போது மக்களால் இவர்களுடைய ஆட்சி என்பது பொற்கால ஆட்சி என்று சொல்லப்படுகிறது இல்லை. எல்லாரையும் சொல்லிட மாட்டாங்க. ஒரு சில ஆட்சியாளர்கள், முகலாயர்கள் உள்ள ஆட்சியாளர்கள் சில பேரை அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அவர்களுடைய நிலை எடுத்து பார்த்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதரோடு ஆட்சியோடு ஒப்பிட்டு பார்க்கமா என்றால் அவர்களுடைய ஆட்சியோடு துளி அளவும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி என்பது தன்னலம் இல்லாத பொதுநலம் சார்ந்த ஆட்சியாக இருந்திருக்கின்றது. அவர்களுடைய ஆட்சியிலே ஏராளமான முன்னுதாரணங்கள், ஏராளமான நல்ல விஷயங்கள் ஏராளமான இருக்கின்றது. அதையெல்லாம் இன்றைக்கு நாம் பிற மக்களிடத்திலே கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும். இன்னும் ஏராளமான அம்சம். இது மட்டும் கிடையாது. அவர்கள் தன்னுடைய ஆட்சியில் வாழ்ந்த அந்த காலத்தில் எதிரிகளை எல்லாம் கைது செய்வார்கள். அந்த நேரத்தில் காரணம் இருந்தாலும் கூட, அவர்களை கொல்வதற்கு சட்டங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை என்னவா இருக்குன்னு சொன்னா, யாராக இருந்தாலும் மன்னிக்க கூடிய மனப்பான்மை உடைய ஒரு ஆட்சியாளர்தான் தேர்ந்திருக்கிறாங்க. அது மாதிரி இன்றைக்கு வாய் நிறைய பேசுவார்கள் சமத்துவம் சமத்துவம் என்று. தன்னுடைய ஆட்சியின் கீழ் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சமத்துவம் பேணப்பட வேண்டும் என்று பேசுவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், சமத்துவம் என்றால் அப்படிப்பட்ட ஒரு சமத்துவத்திற்கு சொந்தக்காரர்களாக தன்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களை விட தன்னுடைய எதிரி சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஒருபோதும் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதிலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எல்லா நேரங்களிலும் கண்ணும் கருத்துமான ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளராக, ஒரு ஆன்மீக தலைவராக மட்டுமல்லாமல் ஒரு ஆட்சியாளராக திறந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல அம்சங்களை எல்லாம் நாம் நம்மோடு வாழக்கூடிய நம்முடைய மாற்று மத மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய இந்த நேர்வழியின் அடிப்படையில் நாளை மறுமையிலே எந்த ஒரு கொள்கையும் நம்முடைய மறுமையினுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தேடித்தருமோ, நம் மறுமையினுடைய நிலையில் எந்த கொள்கையை நாம் பின்பற்றினால் நாளை மறுமையில் வெற்றியடைய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருக்குடையாக அல்லாஹ் கொடுக்கின்றான். அவ்வாறு கொடுத்து விட்டு அப்படி கொடுத்திருக்கக்கூடிய மக்களிடமிருந்து அல்லாஹ் திரும்பி ஒரு கைமாறை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். என்ன என்றால், அந்த கொள்கையை யாரெல்லாம் விளங்காத மக்களாக இருக்கின்றார்களோ அத்தனை மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் அதை ஒரு அமானிதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே ஒப்படைத்து, இந்த உன்னதமான கொள்கையை நீங்கள் வாழக்கூடிய காலம் மட்டும் எல்லா மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நம்மீது ஒரு கடமையாக, ஒரு பொறுப்பாக ஆக்கியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக இன்றைக்கு உலகில் இருக்கக்கூடிய ஏராளமான அமைப்புகளை, ஏராளமான
கட்சிகளை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த உலக லாபத்திற்காக வேண்டி ஓடோடக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு இந்த உலகம் என்பது ஒரு பரீட்சை களம். இந்த உலக வாழ்க்கைக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு என்பது அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலம் முழுவதும் மறுமையினுடைய வெற்றி வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு செயல் திட்டங்களை கையில் எடுத்து நாம் செயல்படுத்தி வருகின்றோம். முன்னாடி தெளிவாக நிறைய பேர் உட்கார இடமெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. இங்கே நெருக்கடியாச்சுன்னு சொன்னா நீங்க மேல்தளத்துக்கு அப்ப அந்த ஒரு அடிப்படையில நாம பல்வேறு காலகட்டங்கள்ல நாம இது மாதிரியான ஒரு செயல் திட்டங்களை கையில் எடுத்து தொடர்ச்சியாக நாம் செயல்படுத்தி வருகின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றால், லகத் கான லகும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ தக்கரல்லாஹு கஸீரா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு, அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கக்கூடிய உங்களுக்கு இதோ இந்த முஹம்மது இடத்திலே அழகான ஒரு முன்மாதிரி இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் இவர்களை பார்த்து நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு வாழும் நிலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு முன்தாரமாக ஒரு முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கின்ற ஒரு தலைப்பிலே 10 மாத கால செயல் திட்டத்தை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கையில் எடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு என்று தேர்ந்தெடுத்து அந்த தலைப்பின் கீழாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை அப்படியே எல்லா மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி மாற்று மத மக்கள் மத்தியிலே கேட்கும் போது அவர் சிறந்த ஒரு மனிதர் என்று சொல்வார்கள். ஆனால் அவரை பின்பற்ற வேண்டும் என்ற நிலை வருகின்ற போது உலக விஷயங்களுக்காக வேண்டி தன்னை பின்வாங்கிக் கொள்வார்கள். அப்படி இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பற்றி எல்லா அம்சங்களையும் மாற்று மதத்தை சேர்ந்த மக்களாக இருந்தாலும் சரி, மாற்று கொள்கையில இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, எல்லா மக்கள் மத்தியிலும் நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை எடுத்துக்கொண்டால், அறியாமையிலே பல்வேறு மக்கள் தவறான காரியங்களை எல்லாம் இதுவெல்லாம் மார்க்கம் என்று நம்பி இந்த காரியங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை செய்தால் அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர்ல மௌலூது ஓதுனா நமக்கு நன்மை, அல்லாஹ்வுடைய தூதர் பேர்ல அவருடைய பிறந்த நாளை மீளாதாக கொண்டாடினா நமக்கு நன்மை என்று தவறாக விளங்கி கொண்டு நன்மை என்று விளங்கி இன்றைக்கு பாவங்களில் மூடி இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் நம்மை சுற்றி இருக்கின்றார்கள். ஆனால் அதுவெல்லாம் தவறு. அதை பின்பற்றினால் நாம் மறுமையில் வெற்றியடைய முடியாது என்ற ஒரு தெளிவான கொள்கை புரிதலை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கிறான்? நாம் மட்டும் பின்பற்றுவதற்கு கிடையாது, நம்முடைய குடும்பம் மட்டும் பின்பற்றுவதற்கு கிடையாது, நாமும் பின்பற்றி கொண்டு அதன் மீது யாரெல்லாம் இன்றைக்கு தெளிவான புரிதல் இல்லாமல் இருக்கின்றார்களோ எல்லா மக்கள் மத்தியிலும் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னதமான ஒரு பணியின் அடிப்படையில் நாம் இந்த மாதிரியான செயல் திட்டங்களை எல்லாம் கையில் எடுக்கின்றோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக தேவைப்படுகின்றது. பள்ளிக்கு வரக்கூடிய அதிகமான மக்கள் தாவா களம் என்று வருகின்ற போது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நமக்கான ஒரு பொறுப்பு இல்லை என்று அதிலிருந்து விலகி செல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்திலே எதையெல்லாம் அருக்குடையாக கொடுத்திருக்கின்றானோ அதை குறித்து நிச்சயமாக அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி கேட்பான். இந்த அருக்குடை குறித்தும் கேள்வி கேட்பான். இந்த அருக்குடைக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் எதையெல்லாம் சொல்லியிருக்கின்றானோ, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எதையெல்லாம் பின்பற்றி இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட செய்திகளை தொடர்ச்சியாக மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த மார்க்கத்தினுடைய பணியில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நமக்கு ஏராளமான சிரமங்கள் இருக்கும். இந்த உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின், மூமின்களுக்கு இந்த துனியாவினுடைய வாழ்க்கை என்பது சிறைச்சாலை தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா சிரமங்களுக்கு மத்தியில் காரணங்கள் சொல்லாமல் இப்படியான செயல் திட்டங்களில் நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்பாடுகளை எல்லாம் மக்கள் மத்தியிலே தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.